இது வராது, முடியாது, நடக்காது. இதை சொல்றதுக்கு ஒரு முதல்வர் இவர் அப்பான்னு வேற கூப்பிடுவாங்களா? விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி பா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஒன்னும் இவர் அப்பான்னு யாரும் கூப்பிடல. அப்பா அப்பாங்கிறாரு. எந்த ஒரு அப்பனாவது தாம் பிள்ளையே இன்னொரு மொழி படிக்காதுன்னு சொல்லுவாரா? எந்த ஒரு அப்பாவது அப்பா நீ நீட் எக்ஸாம்லாம் படிக்காதப்பா, அப்பயே நீங்க அப்பாங்கிற தகுதி இழந்துட்டீங்கல்ல. ஒரு முதல்வரா அவர் நடந்துக்கவே இல்லைங்க. ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஒரு ஸ்டூடியோல போயிட்டு உட்காந்துக்கிட்டு கெட்டப்ப போட்டுக்கிட்டு இதுக்கே உங்களுக்கு டைம் சரியா இருந்தா இங்க நாட்டில் என்ன நடக்குது தெரியுமா? அப்போ இவங்க வீட்டு பிள்ளைங்கலாம் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், பெரிய பெரிய இதில் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், ஃப்ரெஞ்சு படிக்கணும், சான்ஸ்கிரிட் படிக்கணும் கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனால் ஏழை பிள்ளைங்களுக்குலாம் ஹிந்தி தெரியாது போடான்னு வேஷம் போடுவாங்க. ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட்டாங்க அத்தனை பேரும் ஹிந்தி படத்தில் நடிச்சுக்கிட்டு ஹிந்தி சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு ஹிந்தியில் பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ யாரை முட்டாளாக்குறீங்க? ஏன் ஹிந்தி தெரியாது போடான்னு எப்போ டிஷர்ட் போடுற? உங்க அப்பா வீட்டு காசுல இருந்து நீங்க பண்ணல. நீங்க உங்க காசை போட்டு ஒரு ஸ்கூல் நடத்துறீங்கன்னா அந்த ஸ்கூல்ல நீங்க என்னத்தையும் வச்சு சொல்லி கொடுத்துருப்போங்க. அரசு பள்ளி மாணவர்களை நீங்க படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இதுதான் ஆதிக்க திமிருன்றது. நான் அரசியல்வாதி, அதிகார திமிர், பெரிய பணக்காரன், இல்ல ஏழை அங்கேயே நெல்லு. பணக்காரன பிள்ளைங்களுக்கு என்னென்ன வசதி கிடைக்குதோ அதே வசதி ஏழை அரசு பள்ளி பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். அதை தான் நாங்க நீங்க சொல்றோம். நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலைன்னா உங்களுக்கு நிதி தர மாட்டோம், மத்திய அரசு எங்களை மிரட்டுது உருட்டுது அப்படின்னு இதுக்கு ஒரு பெரிய பில்டப் கொடுத்து ஆகா கிடைச்சதுரா சாக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பில்டப் பண்றீங்க. நீங்க சொல்றீங்க இந்திய திணிக்கிறாங்க. இந்திய தெளிவா சொல்றாங்க புதிய கல்விக் கொள்கையில 3 மொழி, 3வது மொழி ஏதாவது ஒரு மொழியா இருக்கலாம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் இதை எதுக்குறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களும் எதுக்குறாரு, அங்கிட்டு விஜய் அவர்களும் எதுக்குறாங்க. இவங்க 3 பேரோட பிள்ளைங்களும் எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க? சமச்சீர் கல்வியில படிச்சாங்களா இல்ல சிபிஎஸ்இ சிலபஸ்ல ஹிந்தி படிச்சாங்களா? இந்தி பிரச்சார சபால எத்தனை லட்சம் மாணவர்கள் போய் பணம் கட்டி படிக்கிறாங்க. அப்ப இந்திக்கு எதிர்ப்பான மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கா? இந்தியாவிலே ரொம்ப அதிக அளவுல தமிழ்நாட்டில் தான் இந்தி பிரச்சார சபால போய் படிக்கிறாங்க. அப்போ நீங்க ஏன் ஏழை மாணவர்களை இந்தி படிக்க கூடாதுன்னு நீங்க தடுக்கிறீங்க? 3வது மொழி அவன் தெரிஞ்ச கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? 5வது வரைக்கும் தாய்மொழியில தான் சொல்லி கொடுக்கணும்ன்றாங்க. அப்ப எப்படி தமிழ் வழியும்? இன்னைக்கு நீங்க நடத்துற சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தமிழே படிக்காம அவன் வெளியில வந்துடலாமா இல்லையா? அப்ப தமிழ் அழிக்கணும்னு நினைக்கிறது யாரு? மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிலாம் யோசிக்கிற அளவுக்கு நீங்க மாணவர்களை உருவாக்குறீங்க. அவன் ஏன் நீங்க டிமோட்டிவேட் பண்றீங்க? அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் உங்களுக்கு இலக்காரமா? அவனால 3 மொழி படிக்க முடியாதா? நீங்க தமிழே தகராறா பண்ணி வச்சிருக்கிற நீ ஏன் 3 மொழி கொள்கைக்கு நீ உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க அப்ப நீங்க யாரை ஏமாத்துறதுக்கு மக்களை திரும்ப 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 திசை திருப்பி மொழி போர் வெடிக்கும்னா இது அண்ணாதுரை காலம் கிடையாது. நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், இது அண்ணாமலை காலம். அன்பில் மகேஷ் அவர்கள் பேசுறாருல, அவரோட பையன் என்ன லாங்குவேஜ் படினா மொழி படிச்சிட்டு இருக்கான், தமிழ் படிக்கிறானா? அந்த பையன் என்ன சொல்றான், நான் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாங்க. என்ன தமிழை வளர்த்தீங்க? அப்போ கல்வித்துறை அமைச்சரோட பையன் மும்மொழி கொள்கையில படிக்கலாம். அப்பாவி ஏழை வீட்டு பிள்ளை அரசு பள்ளியில நீங்க மும்மொழி கொள்கையில படிக்க கூடாதா? இவங்களோட பருப்பு இனிமே வேகாது. இனியும் பொய்ய சொல்லி 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 மக்களை ஏமாத்த முடியாது. உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல, நிர்வாகம் பண்ண தெரியல. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ணம் மேம் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், பாஜகவில் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள், அதாவது நீங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா நாங்கள் இனிமேல் நிதியே கொடுக்க மாட்டோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறது நியாயமா மேம்? ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க மாட்டாங்க, நிதியே கொடுக்க மாட்டேன் அப்படின்றது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை சரியாக சொல்லணும். இப்போது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபண்டு வருதுன்னா ஒரு ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கீமை நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா தான் அந்த ஸ்கீமுக்கு கீழே உங்களுக்கு ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஸ்கீம் என்னென்னா அந்த புதிய கல்விக் கொள்கையின் கீழே செயல்படுத்தப்படுற ஒரு திட்டம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்க, நான் அதை பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆதி திராவிடர் நலத்துறைனா அவங்களுக்கு நான் இந்த ஸ்கீமை பண்ணுறேன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இல்லை நான் அதை பண்ண இங்கே தயாராக இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஃபண்டை கொடுப்பாங்களா? ஸோ அப்போ அவர் தெளிவாக சொல்கிறாரு, அந்த சட்டத்திலே இடம் இல்லை, நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலே அதுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் உடனே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, அப்படியே இது பண்ணி நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு நிதி தர மாட்டோம், மத்திய அரசு எங்களை மிரட்டுது உருட்டுது அப்படின்னு இதுக்கு ஒரு பெரிய பில்டப்பை கொடுத்து ஆகா கிடைச்சதுரா சாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பில்டப் பண்ணுறீங்க. நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறோம், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? புதிய கல்விக் கொள்கை ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த கல்விக் கொள்கை 1986 வருது. கிட்டத்தட்ட 34 வருஷம் ஆச்சு. 34 வருஷம் பழைய சிலபஸும் இப்போ நீங்கள் படிக்கிறது சரியாக இருக்குமா? இது யாருக்கு மட்டும்தான்? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான். இதே ப்ரைவேட்டில் படிக்கிற அந்த ஐசிஎஸ்சி சிலபஸ் ஆகட்டும், சிபிஎஸ்சி சிலபஸ் ஆகட்டும், அந்த பிள்ளைங்களாம் எதை படிக்கிறாங்க? அப் டு டேட் இன்றைக்கி கரண்ட்டில் என்ன இருக்குதோ அதை பண்ணுறாங்க. அப்போ அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவர்கள் மட்டும் இழிச்சவாயிரங்களா? இதுதான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் சொல்கிறீங்க இந்திய திணிக்கிறாங்க. இந்திய தெளிவாக சொல்கிறாங்க புதிய கல்விக் கொள்கையில் 3 மொழி, 3வது மொழி ஏதாவது ஒரு மொழியாக இருக்கலாம். நீங்கள் தானே சொல்கிறீங்க நாங்கள் திராவிடன்றீங்களா? திராவிடம்னா என்ன? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் சேர்ந்தது தானே.
இந்த பக்கம் கேரளா பார்டரில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்து அந்த குழந்தைங்களுக்கு மலையாளம் சொல்லிக் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் ஆந்திரா பார்டரில் இருக்கிறவங்களுக்கு தெலுங்கு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த பக்கம் கர்நாடகா பார்டரில் இருக்கிறவங்களுக்கு கன்னடம் சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்தந்த ஸ்டேட்டு கூட ஒரு டைப் பண்ணி அவங்க அங்கேருந்து டீச்சர்ஸை நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் இங்கேருந்து தமிழ் டீச்சர்ஸ் அனுப்பி இது பண்ணலாம். எங்கள் இந்தியா முழுக்க தமிழ் டீச்சர்ஸை நீங்கள் அனுப்புங்க. இந்தியா முழுக்க மும்மொழி கொள்கை இருக்குல்ல, நீங்கள் உங்கள் இந்தி கூட்டணி வச்சுருக்கீங்கல்ல, கூட்டணி பேரத்துக்கு இங்கேருந்து ஓடுறீங்கல்ல, நம்மளோட தமிழ் மொழியை இந்தியா முழுக்க பரவ செய்யணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களோடலாம் போயிட்டு ஒரு இது பண்ணி உங்களோட 3வது மொழியாக வந்து எங்களோட தமிழ் எடுத்துக்கோங்க, அதுக்கு உங்களுக்கு எத்தனை டீச்சர்ஸ் வேணுமோ ஃபேக்கல்ட்டி நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் ஸ்டாஃப் உங்களுக்கு அப்படின்னு பேசுகிறதுக்கு முதல்வருக்கு இது இல்லையா? இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டா தமிழ் மொழி அழிஞ்சிருமா? இது என்னங்க பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அதுலேயும் தெளிவாக சொல்கிறாங்க 3வது மொழி என்ன வேணா இருக்கலாங்கிறாங்க. ஏன் 3வது மொழி தெலுங்கு எடுத்துக்கோங்க, உங்கள் தாய்மொழி தானே, எங்கே பேசினாலும் தெலுங்கில் பேசுவார், தெலுங்கு எடுத்துக்கோங்க, கன்னடத்தை எடுத்துக்கோங்க, மலையாளத்தை எடுத்துக்கோங்க. இன்னொன்று, எதை படிக்கணும்னு தேர்வு பண்ணுறது மாணவர்களோட கடமை. மாணவர்கள்ட்ட வந்து 3 மொழிங்கிறது வந்து அவங்களுக்கு சுமையாயிடும். எப்படி சுமை? நீங்கள் வந்து எப்படி இந்த மாணவர்களை வந்து ஒரு முட்டாளாக்குற வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீட் எக்ஸாமா, ஐயோ எங்கள் பிள்ளையால் எழுத முடியாது. ஏன் ஒரு பரீட்சைக்கு தயாராகாத கூடவா அறிவு இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து தமிழ் மாணவர்கள் இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு தான் உங்களோட கல்வித்தரம் இருக்குது. இதே ப்ரைவேட் ஸ்கூலில் பண்ணுறான்ல, அவன் ப்ரைவேட் ஸ்கூலில் 3 மொழி இருக்குது, ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி திமுக நடத்துகிற அத்தனை பள்ளிகளுமே யாராவது ஒரு திமுககாரங்க நான் வந்து சமச்சீர் கல்வியில் 2 மொழி மட்டும் சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல் நடத்துகிறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்களும் இதை எதுக்குறாரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களும் எதுக்குறாரு, அங்கிட்டு விஜய் அவர்களும் எதுக்குறாங்க. இவங்க 3 பேரோட பிள்ளைங்களும் எந்த ஸ்கூலில் படித்தாங்க? சமச்சீர் கல்வியில் படித்தாங்களா, இல்லை சிபிஎஸ்சி சிலபஸில் ஹிந்தி படித்தாங்களா? இப்போ உதயநிதி அவர்களோட பையன் எங்கே போயிருக்காரு? ஃபாரினில் போய் படிக்கிறாரு. எந்த லாங்குவேஜ் படிக்கிறாரு? இப்போ விஜய் அவர்களோட பையன் எங்கே போய் படிக்கிறான்? படிக்கிறாங்க. அப்போது ஏழை மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கக்கூடாதா? என்ன நியாயம் இது? இதை தான் நாங்கள் கேட்குறோம். அதுலேயும் அவங்க ஹிந்தி கட்டாயம் இல்லைன்ட்டாங்க. அப்போ நீங்கள் தானே அதை செலக்ட் பண்ணணும். கவர்மெண்ட் நீங்கள் தானே, நீங்கள் உங்கள் கையில் ஆட்சி இருக்குது, நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். 3வது மொழிக்கு ஆப்ஷன் கொடுங்க. 3வது மொழி இந்தியா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், கன்னடம் இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம்னா மாணவன் சூஸ் பண்ணட்டுங்க. இப்போ அதுலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலேயே சில சட்ட சிக்கல்கள் வராதாங்க மேம். ஏன்னா இப்போ ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தனுக்கு வந்து ஹிந்தி கற்றுக்கலாம்னு ஆசை இருக்கும், ஒருத்தனுக்கு வந்து தெலுங்கு கற்றுக்கலாம். எத்தனை இல்லை இப்போ நம்ம 11th 12th போயிட்டாலே அப்ளைடுன்னு ஒரு சப்ஜெக்ட் வரும். அப்போ என்ன ஆகுனா, சில பேர் சில சப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்க, சிலர் வந்து அது அக்கௌண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, சிலர் வந்து இல்லை எனக்கு அக்கௌண்ட்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு வேறு சப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்க, சிலர் வந்து இது எடுத்திருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, அந்த பீரியடுக்கு மட்டும் யார் செலக்ட் பண்ணிருக்காங்க அவங்க தனியாக பிரித்து ஒரு கிளாஸ்க்கு போயிடுவாங்க. அங்கே ஒரு ஃபேக்கல்ட்டி வருவாங்க, அதே மாதிரி 3 இருக்கவங்க உட்காந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? இப்போ தமிழ் எடுத்திருக்கான், ஹிந்தி எடுத்திருக்காங்கன்னா, ஹிந்தி அந்தந்த மாணவர்கள் அந்த 7வது எப்படி ஒரு 4-5 ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல, 4-5 செக்ஷன் இருக்கும். 4 செக்ஷனில் யார் ஹிந்தி கேட்டிருக்கானோ அவனை எடுத்து போட்டு ஒரு ஃபேக்கல்ட்டி, இல்லை மலையாளம் செலக்ட் பண்ணியிருக்கானா அவனை மட்டும் செலக்ட் பண்ணி அவனுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி போட வேண்டியதுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கே உங்களுக்கு வாத்தியாரை போட முடியல. வாத்தியார் இல்லாமல் அரசு பள்ளியெலாம் உட்காந்துருக்குது, பிடி மாஸ்டர் கிடையாது, எதுவுமே இல்லாமல் அங்கே எப்படி உட்காந்துருக்குன்னா பசங்களாம் மரத்தடியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட மாவட்டத்திலேயே இவங்களுக்கு இதெல்லாம் பிரித்து போட முடியுமா ஃபேக்கல்ட்டி? நீங்கள் என்ன சொல்கிறதுனா, நடக்க சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு சித்தப்பா வீட்டில் புல்லா கட்டினானா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இதில் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும், அதுக்கு தகுந்த ஸ்டாஃப் போடணும், இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இதுக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிடுவோம். அவனுக்கு தேவைன்னா நம்ம ஆளுங்களே நடத்துகிறாங்க, கொண்டு வந்து காசு கட்டி படிச்சுட்டு போட்டோம். எங்கள் இந்தி பிரச்சார சபான்னு இருக்குது, இந்தி பிரச்சார சபாவில் எத்தனை லட்சம் மாணவர்கள் போய் பணம் கட்டி படிக்கிறாங்க. அப்போ இந்திக்கு எதிர்ப்பான மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கா? இந்தியாவிலே ரொம்ப அதிக அளவில் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து இந்தி பிரச்சார சபாவில் போய் படிக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏன் ஏழை மாணவர்களை ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் தடுக்கிறீங்க? 3வது மொழி அவன் தெரிஞ்சக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? இப்போ நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேங்க, இப்போ எனக்கு ஹிந்தி தெரியல. இப்போ நான் நார்த் சைடு போனேன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவங்க பெரிய வாய்ஸ் அவுட்டால் விட்றாங்க, அவங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும்னு. நீங்கள் அங்கே போய் ஆட்டோக்காரன்ட்டு இங்கிலீஷில் பேசி பாருங்கள், மேலேருந்து கீழே பார்ப்பான். யாரும் அங்கே இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, அங்கே ஹிந்தி தான் பேசுகிறாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு எங்களால் எந்த ஒரு விஷயமே கம்யூனிகேட் பண்ண முடியல, ஒரு சின்ன விஷயத்து கூட எங்களால் சொல்ல முடியல. அட்லீஸ்ட் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம எதாவது சொல்ல முடியும். நீங்கள் நார்த் சைட்லாம் போட்டிங்கன்னா அவங்களாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, முழுக்க ஹிந்தி தான் அவங்களுக்கு கம்யூனிகேஷன். காரணத்தினால தான் மேம் நீங்கள் ஹிந்தியை திணிக்கிறதா நாங்கள் ஹிந்தியை திணிக்க கிடையாது. ஏன்னா நீங்கள் டேல் லாங்குவேஜ் ஃபார்முலா சொல்லும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்ட் எங்கன்னா ஹிந்தின்னு ஏன் வருதுன்னா அதை வச்சு அரசியல் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் மொழிப்போர் அப்படிங்கிறது ஆரம்பித்தது இவங்க கிடையாது, புரியுதுங்களா? இங்கே தமிழ் தேசியம் பேசுனா தமிழ் ஆர்வலர்கள் தான் அதை செஞ்சாங்க. அதை தூக்கி நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டீங்க, புரியுதா? ஸோ நீங்கள் திராவிடர் கழகத்துக்கோ திமுகவுக்கோ இந்த மொழிப்போரில் எந்த ஒரு பங்கும் கிடையாது, அதை ஆரம்பித்தது இவங்களும் கிடையாது. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அப்போ வந்த பிரச்சனை வேறு. தமிழா இந்தியா அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து தமிழ் தான் அப்படின்ற உணர்வோடு அங்கே வந்து தமிழ் தேசிய ஆழ்வாளர்கள்லாம் வந்து இறங்கி அதிலேருந்து எடுத்துனாங்க. இன்றைக்கி தெளிவுபட சொல்கிறாங்க, தாய்மொழி கல்வியில் தான் கல்வி இருக்கணுங்கிறாங்க. 5வது வரைக்கும் தாய்மொழியில் தான் சொல்லிக் கொடுக்கணுன்றாங்க. அப்போ எப்படி தமிழ் வழியும்? இன்றைக்கி நீங்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் தமிழே படிக்காமல் அவன் வெளியில் வந்துடலாமா இல்லையா?
அப்போ தமிழ் அழிக்கணும்னு நினைக்கிறது யாரு? நீங்கள் தானே. அப்போது இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுப்பீங்க? டூர் கூட்டிகிட்டு போகணும், அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எக்ஸாம்ஸ் கொடுக்கணும், அவங்க படிக்கிற விஷயங்களை ஆப்ஜெக்டாக அவங்க கையில் கொடுக்கணும், காலையில் ஃபுட்டு கொடுக்கணும், மத்தியானம் ஃபுட்டு கொடுக்கணும், ப்ளேவே மெத்தடில் சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் எங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க? 4 லட்சம் 5 லட்சம் ஃபீஸ் கட்டுற ப்ரீகேஜி ஸ்கூலில் அங்கே கிடைக்குது. அதே ஒரு ஏழை அரசு பள்ளியில் இதெல்லாம் கிடைச்சிட்டா அப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் நடத்த முடியுமா? இன்றைக்கி ஒரு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோன்னா கழுத்தில் கிடக்கிற தாலி செயின் அடகு வச்சு, வீட்டை அடகு வச்சு எப்படி ஃபீஸ் கட்டி எப்போ படிக்க வைக்கிறாங்க நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க? இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அதிகபட்ச எக்ஸ்பென்ஸே என்ன? ஸ்கூல் ஃபீஸ் தாங்க. மாதம் மாதம் ஃபீஸை கட்டணும், வருஷம் வருஷம் லட்ச லட்சமாக கட்டணும். அப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலையே இந்த அளவுக்கு தரமாக கொண்டு வந்துட்டா நீங்கள் நடத்துகிற ஸ்கூல்லலாம் மண் விழுந்துடும். இன்றைக்கி கல்வி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக இருக்குது தமிழ்நாட்டில். அப்போது இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் ஆகட்டும், நவோதயா பள்ளிகளாகட்டும், அப்புறம் இவங்க சொல்கிற மாதிரியான புதிய கல்விக் கொள்கையெல்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக நல்லா சூப்பராக வந்துடும். அப்போ அது உங்களால் பொறுத்துக்க முடியுமா? அதுக்கு தான் நீங்கள்லாம் தையோ தக்கான குதிச்சுக்கிட்டு இந்த தனியார் பள்ளி நடத்துகிற வியாபாரிகள், ஏன்னா இவங்க எல்லாமே இவங்க கட்சியில் இருக்கிறவங்க, அப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் ஏழை மாணவர்களோட வயிற்றில் அடிக்கிறீங்க. இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் அந்த டேட்டா கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 52 லட்சம் மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக 56,90,000 மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 57 லட்சம் பேர் ஆல்ரெடி ஹிந்தி படிச்சுட்டு தான் இருக்கான், 3 மொழி கொள்கை படிச்சுட்டு இருக்கான். அப்போது ஒரு 57 லட்சம் பேர் ஹிந்தி படித்து 3 மொழி கொள்கையில் படித்து அவன் மேலே போவான். அவனுக்கு ஈக்குவலாக இருக்கிற மேன் பவரில் 52 லட்சம் ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க. நீ தமிழும் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டேன், தமிழே தகராறுனா இங்கிலீஷ் எப்படி இருக்கும்? இன்றைக்கி நீங்கள் அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட போய் இங்கிலீஷில் பேசுவாங்களா? தமிழ் அவங்களால ஒழுங்காக படிக்க முடியுதா? அப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, சரியாக சொல்லிக் கொடுக்க துப்பு இல்லை, அதை கரெக்டாக மானிட்டர் பண்ண முடியல, அரசு பள்ளியோட தரத்தை உயர்த்த முடியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாணவர்கள் மேலே சுமத்தாதீங்க. மாணவர்களால் முடியாது. ஏங்க முடியாது? இப்போ இன்றைக்கி இந்த அரசு பள்ளியில் படித்தவங்க தானே எவ்வளோ பெரிய பொறுப்புலாம் இருக்காங்க. இன்றைக்கி இஸ்ரோவில் இருக்கிறாருங்கல்ல, இஸ்ரோவுக்கு தலைவரால் இருக்காங்கல்ல, அவங்களாம் அரசு பள்ளியில் படித்தவங்க தானே. அவங்களாம் எங்களால் முடியாதுன்னு சொல்கிறாங்களா? இன்றைக்கி ராக்கெட் சயின்ஸ் கற்றுக்கிற அளவுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது இருக்குல்ல, ஏன் நீங்கள் வந்து அவங்களால நீட் எக்ஸாம் எழுத முடியாதுங்கிறீங்க? நீ கோச்சிங் கொடு. நீட் வந்து என்ன, ஒரு 10வது படிக்கிறான் அப்படின்னா 12வது முடிக்கிறான்னா 12வது முடிக்கிற 1000 பேரில் 1000 பேருமா நான் டாக்டர் ஆகணுங்கிறான். மிஞ்சி போனால் 100 பேர் சொல்லுவான். அந்த 100 பேருக்கு உனக்கு நீட் கோச்சிங் கொடுக்க முடியாது அவங்களால. நீ பாடத்தை தரமாக எடுத்தினாவே அவனே போய் எடுத்துருவானா இல்லையா? 11வது 12வது பாடத்தில் இருந்தானே வருது அங்கே நீட்டு. வேறு எங்கேயாவது வேறு இதுலேருந்து கேட்குறாங்களா? சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஃபாரின் சப்ஜெக்ட் லண்டனில் அமெரிக்கா சிலபஸ்லேருந்து கேட்குறாங்களா? 11th 12th பாடத்தில் இருந்தானே நீட் எக்ஸாம் வருது. அதுக்கு கொஸ்டின் எழுதுறதுக்கு நீ 11th 12th பாடத்தை நல்ல தரோவாக அந்த குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களால் போய் நீட் எக்ஸாம் எழுத முடியுமா? முடியாதா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கள் மாணவர்கள், ஏழை மாணவர்களை தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குறீங்க. ஏழைனா ஐயோ ஒன்னாலலாம் இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறவங்க அவங்களெல்லாம் போய் பாருங்களேன், அவங்களுக்குள்ளே நம்ம பிள்ளைகளெல்லாம் 3 லாங்குவேஜ்லாம் படிக்க முடியாதுங்க அப்படின்னு ஏழைகளை ஏழைகளாகவே வச்சுக்கிறதுக்கான வழியை வந்து இன்றைக்கி இந்த திராவிடம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, நீலாம் உன் பிள்ளையெல்லாம் 3 மொழி கொள்ள படித்து லாங்குவேஜ் படித்து எனக்கு இங்கிலீஷ் ஈக்குவலாக வந்து இங்கிலீஷ் பேசுமா, உன் பிள்ளை ஹிந்தி கற்றுக்கிட்டு நாளைக்கு பேசுமா, உன் பிள்ளை மலையாளம் கற்றுக்குமா, உன் பிள்ளை தெலுங்கு கற்றுக்குமா. ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோன்னா நம்ம கூட ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி. உனக்கு எத்தனை மொழிகள் தெரியுதோ உனக்கு அத்தனை ஆள் பலம் கிடைக்கும். அப்போது இன்றைக்கி நாங்களாம் அரசு பள்ளியில் படிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறோம்ல. அப்போ நாங்கள் அரசு பள்ளியில் படிக்கிறப்போ எங்கள் அம்மா கிட்ட போய் நான் கேட்குறேன், அம்மா எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுங்கம்மா, நான் 5வது படிக்கிறப்போ. ஸோ அப்போ வந்து மாதம் 30 ரூபா ஹிந்தி டியூஷனுக்கு. ஸோ 1 மாதம் கட்டி போகிறாங்க. நான் அந்த அல்ஃபபெட்ஸ் ஹிந்தி எழுத்துக்கு மட்டும் கற்றுக்கிட்டேன். அடுத்தது கற்றுக்குள்ள அவங்களுக்கு பட்ஜெட்டு, எங்கள் வீட்டில் 4 பசங்க, எங்களால் முடியலாமா, அதுக்கு மாதம் 30 ரூபா கட்ட முடியல, விட்டுருமா அப்படின்ட்டாங்க. அப்போ இன்றைக்கி வரைக்கும் என்னால் அந்த ஹிந்தி, இன்றைக்கி நான் அதுக்கப்புறம் வளர்ந்துட்டு எவ்வளவோ வந்துருச்சு, நாங்கள் பொருளாதார மேலே வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி எனக்கு இருக்க சூழ்நிலை என்னால் அந்த ஹிந்தி படிக்க முடியல. இதே ஏன் கூட இருக்கிற எங்கள் சொந்தக்கார பசங்கள்லாம் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்களாம் இன்றைக்கி ஹிந்தியில் பேசுகிறாங்க. அது எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம். அப்போ நான் அரசு பள்ளியில் படித்த காரணத்தினாலேயே நான் ஒரு லாங்குவேஜ் தெரியாமல் இருக்கணுமா? அந்த உரிமையை உனக்கு மறுத்தது யார்? நான் ஹிந்தி வேணும்னு சொல்லலையே. அப்போ ஏன் நீ என் மேலே அதை திணிச்ச? நான் படிக்கணும்னு ஒரு ஆப்ஷன் நீ வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படிச்சிருப்பேன்ல. எங்கள் அம்மாவால் மாதம் 30 ரூபா அது கட்ட முடியாமல் தானே அதை படிக்காம முடியாமல் போச்சு. நீ ஸ்கூலில் வச்சிருந்தீங்கன்னா நீ ஆப்ஷனாக வை. வேணாங்கிறவங்க வேணான்னு போட்டு என்னை மாதிரி படிக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைக்கு நீ அங்கே சொல்லிக் கொடுக்க ஒரு டீச்சர் வந்துருச்சுன்னா இன்றைக்கி நானும் ஹிந்தி கற்றுருப்பேன்ல. ஒரு மொழி அவ்வளோதான். ஹிந்திங்கிறது ஒரு மொழி, அதுக்காக நான் என் தமிழை விட்டு கொடுத்துருவோன்னா? தமிழ் மொழிங்கிறது எங்களோட உயிருங்க. தமிழ் மொழிக்காக நாங்கள் எங்களுக்கு தமிழ் பட்டிருக்கு, எங்களுக்கு ரொம்ப பெருமை இருக்குது. இந்த உலகத்திலே மிக தொன்மையான மொழி தமிழ் அப்படிங்கிற மிகப்பெரிய பெருமை கௌரவமும் எங்களுக்கு இருக்குது. அதுக்காக நான் வெளியே ஒரு இடத்துக்கு போகிறேன்னா எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ். நீ இங்கிலீஷை ஏற்றுக்கிற? இங்கிலீஷ் என்ன உங்கள் தாத்தா விட்டு பாஷையா? இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பாஷை ஹிந்தி, சமஸ்கிருதம் இதெல்லாம் ஆகாதுங்கிற. நம்மளை அடிமைப்படுத்தவன் தான் வெள்ளைக்காரன். அவன் என்னத்துக்காக நமக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தான்?
அவனுக்கு கிளர்க்கு வேலை பார்க்கணும், அவனுக்கு அடிமை வேலை பார்க்கணுங்கிறதுக்காக நமக்கு எல்லா பாடத்திட்டத்திலையும் இங்கிலீஷில் வைக்கிறோம். நாங்கள் வந்து எம்ஃபில் படிக்கிறப்போ எங்களுக்கு வந்து பிஹெச்டி வைவா ஒன்று நடக்குது. அப்போ ஜப்பான்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்திருந்தார். அவர் வந்து அந்த வைவா முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அந்த வைவா முடிச்சோன்னு வந்து கேள்வி கேட்குறாரு. அவருக்கு இங்கிலீஷ் தெரியல பாருங்க. அங்கே ஜப்பானில் ஒரு பெரிய டாப் மோஸ்ட் ப்ரொஃபஸர் அவர் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லாம் பேசுகிறாரு. அவங்க கூட டிரான்ஸ்லேட்டர் வராங்க. அப்போ அவர் அந்த வைவா முடிச்சோன்னு அவர் கேட்ட கேள்வி அதுதான், உங்களோட மதர் டங் என்ன அப்படின்னு தான் கேட்டார். இது வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், எங்கள் யூனிவர்சிட்டியில். உங்கள் மதர் டங் என்ன அப்படின்னு கேட்டப்போ அப்போ அவங்க சொல்கிறாங்க தமிழ் அப்படின்னு. அப்பயே நீங்கள் இங்கிலீஷில் வந்து வைவா சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. எங்களுக்கு புரியவே இல்லை. அது எப்படி நம்ம ஹையர் எஜுகேஷன் போயிட்டாலே காலேஜ்னு போயிட்டாலே இங்கிலீஷ் தானே, தமிழே கிடையாது, இங்கிலீஷ் தான் எல்லாம் அப்படின்னா. அவர் கேட்குறாரு, அப்போ எப்படி நீ வந்து மதர் டங்கில் நீ ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப தான் நீ அதை ஆத்மார்த்தமாக பண்ணுவ? இங்கிலீஷுங்கிறது வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ் தானே, நீ ஏன் இப்படி இங்கிலீஷை நீங்கள் எல்லாரும் இது பண்ணுறீங்க, எனக்கு புரியல அப்படின்ட்டு அவரால் அவருக்கு அதை இது பண்ணிக்க முடியல. ஏன் நீங்கள் வந்து எல்லாருமே இங்கிலீஷ்லேயே எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அப்போது உங்கள் மதர் டங்கில் ஃப்ளூயண்ட்டாக இருக்கிறவங்க, மதர் டங்கில் உங்கள் தாய்மொழியில் அறிவார்ந்து இருக்கிறவங்களால இந்த இங்கிலீஷ் தெரியலன்னா நீங்கள் அவங்கள முட்டாள்னு டிசைட் பண்ணிடுவீங்களா? அப்படி தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் எவ்வளவோ விஷயம் தெரிந்து அறிவார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அவனால் இங்கிலீஷில் பேச முடியலங்கிற ஒரே காரணத்தினால தான் அவனை வந்து நீ வந்து உன்னால் இதெல்லாம் முடியாது, உனக்கு இதெல்லாம் வராதுன்னு நீ உட்கார வச்சிருக்க. இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. நீ தாய்மொழியில் கற்றுக்கோ. ஏன்னா சயின்ஸ் அதை சொல்லுது. நீங்கள் எத்தனை லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் உங்கள் பிரெயின் வந்து உங்களோட தாய்மொழியில் அதை கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து பேசுவீங்க. இதுதான் நம்மளோட பிரெயின் ப்ராசஸ். அப்போ நீ அப்போ தாய்மொழியிலே நீ நல்லா இன்னும் இன்டெப்த்தாக கற்றுக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கி இருக்க சிபிஎஸ்சி ஸ்கூல் பிள்ளைங்களை போய் பாருங்கள், பைசைக்கிள்னு படிப்பான். சைக்கிளுக்கு தமிழில் கேளுங்க, அவனுக்கு அந்த ஒரு வார்த்தையே தெரியாது. ஆனால் நம்ம தமிழ் வழியில் படித்த பசங்களுக்கு தான் சைக்கிள்னா அது மிதிவண்டி அப்படின்ற பேரும் தெரியும், அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோங்கிறதும் புரியும். நீங்கள் இன்றைக்கி ஒரு கண்மூடித்தனமாக ஒன்றுமே தெரியாத என்னமோ சொல்கிற மாதிரி ஒரு இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த பிராய்லர் சிக்கன் மாதிரி அப்படி ஆவியில் வச்சு அவிச்சு எடுத்து வெளியே அனுப்பிட்டு இருக்கீங்க பேட்சா. அந்த குழந்தைகளை அறிவார்ந்த குழந்தைகளை உருவாக்கணும், அவங்களை தன்னால் சுயமாக சிந்திக்கணும். அவங்கள வந்து ஏதாவது ஒரு குமாஸ்தா வேலைக்கு, கிளார்க் வேலைக்கு, இல்லை ஒரு இது ஒரு டெலிகாலர் வேலைக்கு இப்படி தான் ரெடி பண்ணுறீங்களே ஒழிஞ்சு அவன் அறிவார்ந்து சிந்திக்கணும், நான் ஒரு ஆண்டர்பிரனராக வரணும், நாளைக்கு நம்மளோடது எப்படி பண்ணணும், இங்கே ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிலாம் யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து மாணவர்களை உருவாக்குறீங்க. அவன் ஏன் நீங்கள் வந்து டிமோட்டிவேட் பண்ணுறீங்க? அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள்லாம் உங்களுக்கு இலக்காரமா? அவனால் 3 மணி படிக்க முடியாதா? நான் திரும்ப சொல்கிறேன், இந்தின்னு நீ எடுத்துக்காத. நீங்கள் தானே சொல்கிறீங்க திராவிடம்னு. திராவிட மொழியை கொண்டு வாங்க, மலையாளத்தை சொல்லிக் கொடுங்க, தெலுங்கை சொல்லிக் கொடுங்க, எங்க கேரளாவில் ஒரு வேலை கிடைக்குது, அங்கே போகணுன்னா அவனுக்கு மலையாளம் வேணும்ல, அங்கே போய்ட்டு நான் இங்கிலீஷில் பேசுவேன், தமிழ் தெரியும்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? கர்நாடகாவில் ஒரு வேலை கிடைக்குது. இன்றைக்கி ஹைதராபாத்தில் எவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்குது, அவனுக்கு தெலுங்கு தெரிஞ்சிருந்தால் அவன் போய் கம்யூனிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும்ல. ஏங்க இன்னொரு லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை என்னன்னா அது இம்ப்ளிமெண்டேஷனு. அது இன்னொன்று. 2வது விஷயம், இவங்களோட தனியார் பள்ளிகளோட வருமானம் போயிடும். இந்த கருணாநிதி அவர்கள் வந்து சமச்சீர் கல்வின்னு ஒன்று கொண்டாந்தார். சமச்சீர் கல்வின்னு இவர் கொண்டாந்தோன்னே இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது பாருங்கள், அவ்வளோ பேர் என்ன பண்ணான், அவ்வளோ பேரும் அடிச்சு பிடிச்சி சிபிஎஸ்ஸாக மாற்றினான். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைக்கும் அதே சிலபஸ்ஸு, ஏன் ஸ்கூலில் படிக்கிற காசு கட்டி படிக்கிற பிள்ளைக்கும் அதே சிலபஸா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ரெண்டும் ஒரே சிலபஸ் தானேன்னு மெட்ரிகுலேஷனில் படிக்கிற பிள்ளைங்களாம் கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நாங்கள் கொஞ்சம் கூட சொல்லிக் கொடுக்குறோம் பாருங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர் சிபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணி நாங்கள் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறோம், நாங்கள் ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுக்குறோம், நாங்கள் சான்ஸ்கிரிட் சொல்லிக் கொடுக்குறோம். இவ்வளோ பேசுகிறாங்களேங்க, சான்ஸ்கிரிட் சொல்லிக் கொடுக்காம இருக்கலாங்க எங்கள் ஸ்கூலில். இன்றைக்கி தயாநிதி மாறன் அப்படியே கத்துறாரு சமஸ்கிருதத்தை ஒன்று. இவங்க நடத்துகிற ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாத்துலேயும் சான்ஸ்கிரிட் படிக்கிறாங்க எங்கள் பிள்ளைங்க. யாருங்க ஏமாத்துறாங்க? இவங்க பொண்ணு ஸ்டாலின் அவர்களோட பொண்ணு படிக்கிற சன்ஷைன் ஸ்கூலில் தமிழில் பேசுனா ஃபைனு. உதயநிதி அவர்கள் வந்து ஸ்டேஜில் ஏறி தமிழில் பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு பேசுகிறாரு. ஏன்னா அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே தமிழில் பேசக்கூடாது, இங்கிலீஷில் தான் பேசணும். இதுதாங்க இவங்க தமிழை வளர்த்த லட்சணம். இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் அன்றைக்கி ஒரு டேட்டா சொல்கிறாரு பாருங்கள், 8th படிக்கிற பிள்ளை 9th படிக்கிற பிள்ளைக்கு தமிழ் எழுத்து கூட படிக்க தெரில. நீங்கள் தமிழையே தகராறாக பண்ணி வச்சிருக்கிற, நீ ஏன் மும்மொழி கொள்கைக்கு நீ வந்து உட்காந்துருக்கிறீங்க? நீங்கள் அப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறதுக்கு வந்து மக்களை திரும்ப திசை திருப்ப நடத்திட்டு மொழிப்போர் வெடிக்கும்னா இது வந்து அண்ணாதுரை காலம் கிடையாது. நாங்கள் திரும்ப சொல்கிறோம், இது அண்ணாமலை காலம். நீங்கள் மொழிப்போர்னு ஒரு ஆரம்பிச்சு பாருங்கள், ஒரு மிகச்சிறந்த பல்பு உங்களுக்கு கிடைக்கும். மக்களே உங்களை வந்து மிக கேவலமாக அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க. இதால் அன்றைக்கி வேதனைப்படுற மக்கள் இன்றைக்கி இருக்காங்க. ஒரு 2 தலைமுறை இன்றைக்கி வந்து ஏன்டா நான் ஹிந்தி கற்றுக்காமல் நமக்கு வந்து இதாகிடுச்சு, நமக்கு நாட்டில் ஒரு வேலை கிடைக்குதுன்னு போகலான்னு பார்த்தோம்னா ஹிந்தி தெரியல, நமக்கு ஹிந்தி தெரியாமல் முடிச்சுட்ருக்கோன்னு புலம்புற மக்கள் நிறைய ஆயிட்டாங்க. அப்போது இவங்களோட பருப்பு இனிமேல் வேகாது. இனியும் பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல, நிர்வாகம் பண்ண தெரியல, ஏதோ ஒன்று திரச திருப்பணுன்றதுக்காக அவர் அந்த பிஎம்ஸ்ரீங்கிற ஸ்கீமுக்கு தான் சொன்னார் ஒழிஞ்சு நிதியே ஒதுக்க முடியாதுன்னு அவர் சொல்லலை. மீதி என்னென்ன திட்டம் இருக்கோ அதுக்கான ஃபண்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி பிஎம்ஸ்ரீக்கு 2 வருஷம் வாங்கினீங்களா ஃபண்டு, அது நீங்கள் செலவு பண்ணிங்களா அதுக்குன்னு? அப்போ நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த ஃபண்டை கொடுத்துக்கிட்டே இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் எதுவுமே ஒரு ஸ்கீமுக்கு வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் திரும்ப அவங்களுக்கு அக்கௌண்ட் கொடுக்கணும்ல, இந்த ஸ்கீமுக்கு கீழே நாங்கள் எதை பண்ணியிருக்கோன்ட்டு. எப்படிங்க நீங்கள் இந்த மாதிரி பொய்யை பேசி ஒரு முதல்வர் பொய் பேசுகிறாரு பாருங்க.
அதுதான் புரியல. அப்போது இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு திட்டத்தையே மாற்றி இந்திய திணிக்கிறாங்கங்கிறாங்க. தெளிவுபட புதிய கல்விக் கொள்கையில் போட்டிருக்கு, 3வது மொழி எதுவாக இருக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. உத்தரப்பிரதேசத்தில் தமிழை கொட்டி போட சொல்லுங்கள், போடுங்க. பஞ்சாபில் போய் கேளுங்க, தமிழ் 3வது மொழியா வையா, நான் அனுப்புகிற ஸ்டாஃப்னு கேளுங்க. அப்போ தமிழ் மொழி இந்தியா முழுக்க பரவ வைங்க. அதை விட்டுட்டு என் பிள்ளைய நீ வந்து குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுன்னு சொல்லிட்டு, எங்கள் பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்களை நீங்கள் 3வது மொழி படிக்காது 3வது மொழி படிக்காதுன்னு சொல்லிட்டு ஏங்க இப்படி குறுகிய கண்ணோட்டத்தோடு இருக்கீங்க? நாங்கள் என்ன சொல்கிறோம், 3 மொழிலாம் பத்தாதுங்க, 4 மொழி கொண்டு வாங்க, 5 மொழி கொண்டு வாங்க. எத்தனை மொழி தெரியுதோ ஃபுல்லாக படிக்கட்டுங்க. நீங்கள் என்ன வேற சொல்லி கொடுக்குறீங்க? எத்தனை லாங்குவேஜ் தெரியுதோ அத்தனை அறிவாளியாக வருவாங்க அவன். அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அவன்கிட்ட. அப்போ எங்கள் ஏழை பிள்ளைங்களாம் வந்து அவ்வளோ கேவலமாக இருக்கா உங்களுக்கு? எங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து படிக்க மாட்டாங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? நீங்கள் சரியான டீச்சரை போட்டு சொல்லிக் கொடுங்க, கட்டாயம் அவங்க அதுக்கான படிப்பாங்க. மேம் இப்போ எல்லாருமே வந்து பாஜகவினர் சரி முக்கியமான குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, உங்கள் பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க, அங்கே உங்கள் பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க, நீங்கள் எப்படி மும்மொழிக்குள்ளேயே தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ட்டு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்களுடைய பிள்ளைங்கள் அவங்களோட ஸ்டேட்டில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அமித்ஷா பிள்ளை எடுத்துக்கலாம், ராஜ்நாத்துடைய பேரன் பேத்திகள் எடுக்கலாம், நிர்மலா சீதாராமன் எல்லாருமே வந்து அதான படிச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் நேற்றுக்கு சொல்லும்போது கூட வந்து நான் டேட்டா விடுறேன், நீங்கள் டேட்டா விடுங்க அப்படின்னு. இல்லைங்க, நாங்கள் தான் ஒத்துக்கிறோமேங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைங்கள 3 மொழி கொள்கை படிக்கணும்னு தான் சொல்கிறோம். அப்போ அதுக்கு உண்டான ஸ்கூலில் நாங்கள் சேர்க்குறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள 3 மொழி இந்தியும் சமஸ்கிருதமும் இருக்கிற ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூலில் நடத்திக்கிட்டு ஏழை பிள்ளைங்களுக்கான வாய்ப்பை ஏன் தட்டி கழிக்கிறீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ எப்படி ஒரு குடும்பத்தில் அப்போ நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் மும்மொழி வந்துட்டா உங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து அங்கே சேர்த்து வைக்கலாம். கட்டாயமாங்க. கல்வித்தரத்தை உயர்த்தினா நீங்கள் கொண்டு வாங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் கல்வித்தரத்தை உயர்த்தணும். நீங்கள் அதை தானே நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். இன்றைக்கி இன்னைக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் இவ்வளோ பேசுகிறாருல, அவரோட பையன் என்ன லாங்குவேஜ் என்ன மொழி படிச்சுட்டு இருக்கான்? தமிழ் படிக்கிறானா? அந்த பையனை என்ன சொல்கிறான், நான் ஃப்ரெஞ்சு எடுத்து படிக்கிறாங்கிறான். நீங்கள் என்ன தமிழை வளர்த்துறீங்க? அப்போ எங்கே போச்சு? அப்போ அந்த மும்மொழி கொள்கையில் தானே முடிச்சுட்டு இருக்கிறான். அப்போது கல்வித்துறை அமைச்சரோட பையன் மும்மொழி கொள்கையில் படிக்கலாம். அப்பாவி ஏழை வீட்டு பிள்ளை அரசு பள்ளியில் நீங்கள் மும்மொழி கொள்கையில் படிக்கக்கூடாதா? நாங்கள் சொல்கிறது இதுதான். அவங்கவுங்களோட பொருளாதார வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க அந்த பசங்களை ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அதை பற்றி சொல்ல நாங்கள் என்ன சொல்கிறோம், அதே வசதி இங்கே எங்கள் ஏழை பள்ளி மாணவனுக்கும் கிடைக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம். நாங்கள் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கோம். நான் மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், நான் டேக்ஸ் கட்டுறேன். அப்போ மாதம் 10,000 சம்பாதிக்கிற என்னோட ஏழை சகோதரனோட பிள்ளைக்கு தரமான கல்வி கிடைக்கணும் தானே நான் டேக்ஸ் கட்டுறேன். அவனுக்கு தரமான மருத்துவ வசதி கட்டணும் தானே நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம். நீங்கள் ஆனால் என்ன பண்ணுறீங்க, அதுக்கான கோடியான ரூபாயெல்லாம் ஃபண்டு அலாட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு அங்கே அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரமான உட்காந்து படிக்கிறதுக்கு ப்ராப்பரான கிளாஸ் கிடையாது, அவனுக்கு டாய்லெட் கிடையாது, ப்ராப்பரான டீச்சர்ஸ் கிடையாது, சிலபஸில் அவனை போட்டு இது பண்ணிக்கிட்டு அவனால் தமிழ் படிக்க முடியல, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல. அப்போ எங்கள் டேக்ஸ் வச்சு நீ என்ன பண்ணுறேன்? அப்போ ஒரு குடிமகனாக கேள்வி கேட்குற உரிமை எனக்கு இருக்குது. நான் என்னோட வசதிக்கு நான் என் பிள்ளையை கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்துக்கிறேன். ஆனால் என்னோட டேக்ஸ் மணியில் கட்டுற அந்த அரசு பள்ளியில் என்னோட தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழை சகோதரனுக்கும் அவரோட பிள்ளைக்கும் அதே தரமான கல்வி கொடுக்கப்படணும். அதுதானே சமூக நீதி. உங்கள் சமூக நீதினா என்ன? நான் வந்து நான் என் பிள்ளையெல்லாம் ஃபாரினில் அனுப்பி படிக்க வச்சுக்குவேன், நீ ஏழை, உன்னாலலாம் 3 மொழி முடியாது, உன்னாலலாம் நீட்டு முடியாது, நீ அங்கேயே இருந்துக்கோ. நீங்களாம் அதுக்கெலாம் ஆசைப்படலாமா? சொல்லியிருக்காருல கருணாநிதி அவர்கள், நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு பட்டியலினத்தை பார்த்து கேட்டாங்க. அவங்க அப்படி தான், நீ அங்கே நில்லு, சோஃபாலெல்லாம் உட்காரக்கூடாது, சேரில் உட்கார், பிளாஸ்டிக் சேரில், தரையில் உட்காரு, அங்கேயே நில்லு, வீட்டுக்குள்ளே. இதுதாங்க இவங்களோட சமூக நீதி. இந்த சமூக நீதிக்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களோட வசதிக்கு நாங்கள் எப்படி எங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறோமோ அதே தரம் ஏழை மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்கணும். அரசு பள்ளி மாணவர்களும் 3 மொழி கற்றுக்கணும். அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடைக்கணும். அதுக்கான முழு தகுதி அவங்களுக்கு இருக்குது. எதுக்காக அவங்களை ஏழைகள் நீங்கள் இது பண்ணுறீங்க? அரசாங்கம் பணம் கொடுக்குங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம். உங்கள் அப்பா வீட்டு காசுலேருந்து நீங்கள் பண்ணல. நீங்கள் வந்து உங்கள் காசை போட்டு ஒரு ஸ்கூல் நடத்துறீங்கன்னா அந்த ஸ்கூலில் நீங்கள் என்னத்தையும் வச்சு சொல்லி கொடுத்துருப்போங்க. அரசு பள்ளி மாணவர்களை நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எதுக்கு அவனுக்கான வாய்ப்பை நீங்கள் தட்டி கழிக்கிறீங்க? அவனோட எதிர்காலத்தில் நாளைக்கு அவன் போய் இஸ்ரோவில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகலாம், நார்த்தில் ஒரு பெரிய இது பண்ணலாம், ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் ஆகலாம். அவனுக்கு அந்த லாங்குவேஜ் படிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அவனுக்கு ஆப்ஷன் கொடுங்க. ஹிந்தி, இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, மலையாளம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, கன்னடம் இருக்குன்னு கொடுங்க. அவன் செலக்ட் பண்ணட்டும். செலக்ட் பண்ணுறதுக்கு ஏழைகளுக்கு உரிமை இல்லையா? என்ன கொடுக்குறோமோ தூக்கி போடுறதை எடுத்துகிட்டு போன்றதா ஏழைகளுக்கானதா? அப்போ ஏழைகளுக்கெல்லாம் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு இது கொடுக்க மாட்டீங்க. இதானே உங்களோட வந்து இதுதான் ஆதிக்க திமிருன்றது. நான் அரசியல்வாதி, அதிகார திமிரு, பெரிய பணக்காரன், நீலாம் ஏழை, அங்கேயே நெல்லு அப்படின்னு அந்த ஏழைகளை வந்து இன்னமும் அப்படியே அந்த ஆதிக்கத்தில் வச்சுருக்க மனப்பான்மையோடு வெளியே வாங்க. பணக்காரன பிள்ளைங்களுக்கு என்னென்ன வசதி கிடைக்குதோ அதே வசதி ஏழை அரசு பள்ளி பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். அதை தான் நாங்கள் நீங்கள் சொல்கிறோம். மேம் அதே மாதிரி இப்போ சமூக போராளிகளாக இருக்கக்கூடிய நடிகர்களோட பிள்ளைகளுமே வந்து இப்போ சூர்யா, ஆமாம், அந்த சூர்யா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்து தெரியாது போடா அப்படின்னாரு. இன்றைக்கி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, என் பிள்ளைகளோட படிப்புக்காக குடும்பத்தையே ஷிஃப்ட் பண்ணி பாம்பேக்கு போயிட்டாங்க. பிள்ளைங்க அங்கே போய் பாம்பேயில் என்ன படிப்பாங்க? சுந்தர தமிழ் படிப்பாங்களா? பாம்பேயில் போய் ஹிந்தி தானே படிப்பாங்க. அப்போ இவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், பெரிய பெரிய இதில் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், ஃப்ரெஞ்சு படிக்கணும், சான்ஸ்கிரிட் படிக்கணும், கூட்டிகிட்டு போயிடுவாங்க.
ஆனால் ஏழை பிள்ளைங்களுக்குலாம் ஹிந்தி தெரியாது போடான்னு வேஷம் போடுவாங்க. இந்த வேஷம் கட்டுற இந்த மாதிரி கபடதாரிகளை நம்பக்கூடாது. இந்த சத்யராஜ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பாருங்க, அவங்க பிள்ளைங்களாம் ஹிந்தி படிக்க தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க பிள்ளைங்களாம் கவர்மெண்ட் சிலபஸில் படித்தாங்களா? அவர் சிபியும் அவங்க பொண்ணு டாக்டர் ஆயிருக்காங்களே, அவங்களாம் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களா? அப்போ இவங்க இந்த மாதிரி ஏமாத்துற வேலையை மக்களை நயவஞ்சகமாக, அதாவது அரசியல்வாதிகளுக்காவது அரசியல் ஒரு பிழைப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நடிகர்கள், உங்களுக்கு இந்த வாழ்க்கையே மக்கள் போட்ட பிச்சை. நீங்கள் ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கும் கோடி கூட காசு கொடுக்குறோன்னா மக்கள் தன்னோட வருமானத்திலேருந்து 200 300 டிக்கெட் போட்டு வந்து பார்த்து உங்களெல்லாம் இன்றைக்கி ஆளாக்கியிருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கு மனசாட்சியோடு நீ கருத்து சொல்லணும். இல்லைனா நீ கருத்தே சொல்லாமல் வாயை மூடிட்டு போயிடணும். நீ மக்களுக்கு எது கெடுதலோ அதை ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு கட்சிக்கு சாதகமாக நின்றுக்கிட்டு இல்லை இதுக்கு நாங்கள் எதுக்குறோம், ஹிந்தி தெரியாது போடான்றீங்க. ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட்டவங்க அத்தனை பேரும் ஹிந்தி படத்தில் நடிச்சுக்கிட்டு ஹிந்தி சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ யாரை முட்டாளாக்குறீங்க? ஏன் ஹிந்தி தெரியாது போடான்னு இப்போ டிஷர்ட் போடுற? அப்போ நீ ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு நீ போய் ஹிந்தியில் பேட்டி கொடுத்துட்டு உட்காந்துருப்ப, ஹிந்தி சினிமாவில் நடித்து சம்பாரிச்சுக்கோ கோடி கோடியா. அப்போ எங்கள் ஏழை மாணவர்கள்லாம் அப்படியே அப்பாவியா இங்கே குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு கும்படி பூண்டி தான முடியாமல் உட்காந்துக்கிட்டு அவனோட வாய்ப்புகளை நீ தட்டி பறிக்கிற. புரியுதா? நான் இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, நான் நாளைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இல்லை என்னோட ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து ஒரு பிரான்ச்சை பூனேல ஆரம்பிக்கிறேன், பாம்பேல ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு ஹிந்தி தெரியணுமா இல்லையா? எனக்கு ஒரு மொழி தெரியக்கூடாது. நீங்கள் எங்கே சொல்கிறீங்க? நான் திரும்ப திரும்ப தான் கேட்குறேன். இங்கே இருக்கிற நடிகர்களாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் எங்களோட ஏழை பள்ளி மாணவர்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. நீ உன்னோட பணக்கார திமிரை அவங்ககிட்ட காட்டாத. நான் பணக்காரன், நான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன், என் புள்ள 3 லாங்குவேஜ் படிக்கும். நீ ஏழை ஆட்டோ ஓட்டுறவன், ரிக்ஷா ஓட்டுறவன், வீட்டு வேலை செய்கிறவன், உன் பிள்ளையும் அதே லாங்குவேஜ் படிச்சிருமா அப்படிங்கிற பணக்கார திமிரு தான் நீ அந்த பிள்ளைங்களை வந்து இன்னொரு லாங்குவேஜ் படிக்காதுன்னு சொல்கிறேன். இதில் தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. மேம் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்பவுமே இப்போ வந்து இளைஞர்கள்லாம் சரி பெண்களும் சரி நான் வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்றாரு, ரொம்ப பெருமைப்படுறாரு மேம் அவரு. இதுதான் சொல்கிறேன்ல, இது உண்மையாலுமே எங்களுக்கு இந்த வடிவேல் மாதிரி தான். அது வந்து இப்போ நான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அது ஐயோ ஏங்க அப்பான்னு கூப்பிட்டு அந்த அப்பா அந்த வார்த்தையை அசிங்கப்படுத்தக்கூடாதுங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இவங்க வந்து ஐக்கானை கிரியேட் பண்ணுறாங்களாம். அதாவது மண்டையை மறைச்சே மண்டையில் இருக்க கொண்டையை மறைச்சேங்கிற மாதிரி. பெரியார் எப்படி சொல்லிக்கிறாங்க? தந்தை பெரியார். அண்ணாதுரையா அண்ணா அப்படின்ட்டாங்க. அம்மாவை ஜெயலலிதாவை அம்மான்ட்டாங்க. அப்போ இவருக்குன்னு ஒரு இது வேணும்ல. என்னடா இவங்கெல்லாம் என்னென்னமோ பேர் வச்சுருக்காங்க, நாளைக்கு நம்மளை என்ன தலையில் அடித்த மாதிரி ஸ்டாலின்ங்கிறாங்களே அப்படின்னு அவரே வந்துட்டு எல்லாரும் என்னை அப்பான்னு கூப்பிட்றோம். எத்தனை பேர் கூப்பிட்டாங்க நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கட்சிக்காரங்களே என்னது அப்பான்னு கூப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? எதுக்குங்க உங்களுக்கு இந்த வேலை? நாங்கள் என்ன சொல்கிறோம், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறவரா, இல்லை எதனா ஒரு சினிமா நடிகரா, ஒரு நாடக நடிகரா, இப்படியே தான் தன்னை உணர்றாரு. ஒரு முதல்வராக அவர் நடந்துக்கவே இல்லைங்க. ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஒரு ஸ்டூடியோவில் போய்ட்டு உட்காந்துக்கிட்டு கெட்டப்பை போட்டுக்கிட்டு இதுக்கே உங்களுக்கு டைம் சரியாக இருந்தால் இங்கே நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அப்பா அப்படின்னா என்ன தெரியுமா? கதறுதுங்க பிள்ளைங்க, ஐயோயோ அப்பா முடியலப்பா அப்படின்னு கதறுதுங்க. அதுக்கு தான் அப்பான்னு கூப்பிட்றாங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. இப்போ அடுத்த லெவலுக்கு எங்கே வந்திருக்குன்னா, யூனிஃபார்மில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இங்கே இப்போ பழவந்தாங்கல்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு பாருங்கள். அப்போது நீங்கள் இதுக்கெல்லாம் காதில் உழுவுதா இல்லையாப்பா? அதை தான்ப்பா நாங்கள் கேட்குறோம். அடுத்ததாக இந்த அப்பாங்கிறாரு, எந்த ஒரு அப்பனாவது தான் பிள்ளையே இன்னொரு மொழி படிக்காதுன்னு சொல்லுவாரா? சொல்லுங்கள் உங்கள் அப்பா, நீங்கள் போய் சொல்கிறீங்க எப்பா நீ இதெல்லாம் படிக்காதப்பா, உனக்கு இதெல்லாம் வராதுப்பா அப்படின்னு எந்த ஒரு அப்பாவை தான் பிள்ளையே சொல்லுவாரா? எந்த ஒரு அப்பாவது அப்பா நீ நீட் எக்ஸாம்லாம் படிக்காதப்பா, உன்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, நீ இருந்துக்கப்பா, எந்த ஒரு அப்பாவது சொல்லுவாரா? அப்போயே நீங்கள் அப்பாங்கிற தகுதி இழந்துட்டீங்கல்ல. ஒரு அப்பாங்கிறவர் என்னன்னா, எனக்கு எந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கலையோ, எனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் ஒரு நல்ல தகப்பன். இப்போ எனக்கு எந்த வசதி கிடைக்கல, என்னால் தான் படிக்க முடியல, என் பிள்ளை படிக்கட்டும் அப்படின்னு ஆட்டோ ஓட்டுறவங்க கூட எத்தனை லட்சம் கட்டி பிள்ளைய ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. அப்போது நீங்கள் எப்படி அவங்களோட கனவுகளை கருக்குறீங்க, சிதைக்கிறீங்க? அந்த ஆட்டோ ஓட்டுற தொழிலாளிக்கு நீ தரமான கல்வியை வந்து அரசு பள்ளியில் கொடுத்துட்டீங்கன்னா எத்தனை லட்சம் ரூபாய்க்கு அவன் கடனாளி ஆக மாட்டாங்கல்ல அந்த ஆட்டோக்காரங்க. அப்போ ஒரு சாமானிய மனநிலேருந்து உங்களால் பார்க்க முடியல. நீங்களாம் மேல்தட்டு வர்க்கம், பான் வித் சில்வர் ஸ்பூன் கூட கம்மிங்க, டைமண்ட் ஸ்பூன் அவங்கெல்லாம் அப்படியே பஞ்சனையிலையும் பட்டு மெத்தையிலையும் பாலும் தேனும் கண்டு வறுமைனா என்னன்னு உங்களுக்கு தெரியாது, பசி பட்டினா என்னன்னு தெரியாது. அப்போ ஒருவேளை சாப்பாடை குறைச்சிக்கிட்டுலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற பெற்றோர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அப்போ நீ அரசு பள்ளியில் நீ தரமான கல்வியை கொடுத்து 3 மொழியை கொடுத்து அவனை நீ தரமாக வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்கூல் ஃபீஸ் மிச்சம் தானே. எனக்கு காசு மிதமிஞ்சி கிடக்கு, நான் கொண்டு போய் சேர்க்குறவங்களை விட்டுருங்க. அப்பர் மிடில் கிளாஸ் வந்து நான் ஒரு மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைக்குமே நான் வருஷத்துக்கு 2 லட்சம் கட்டிட்டு போகிறேன்னா அது வேறு விஷயம். இன்றைக்கி மிடில் கிளாஸில் மாதம் 20,000 சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அதில் 10,000 கொண்டு பிள்ளைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு வயிற்ற கட்டி வாயை கட்டி பிள்ளைய படிக்க வைக்கிறவங்கள பேர் இருக்காங்க. நீ தரமான கல்வியை கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த காசெல்லாம் மிச்சம் தானே.
சேவிங்ஸ் தானே, அவன் வாழ்வாதாரம் உயரும் தானே. இதை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மோடிஜி சொல்கிறார். ஏன்னா மோடி ஐயாவோட அம்மா வந்து வீட்டுக்கு வீட்டு வேலை செஞ்சு அந்த குழந்தைங்களை படிக்க வச்சிருக்க வேலை பண்ணியிருக்காங்க. அதனால் அவருக்கு அந்த பள்ளியில் ஸ்கூலில் போய் பணம் கட்டுறதோட வறுமை என்ன கொடுமை என்னன்றது அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் ஒன்னொன்னும் ஏழைகளுக்காக பார்த்து செய்கிறார். இந்த ஏழைகளுக்கு மிகப்பெரிய செலவு எதுனா பள்ளிக்கு கட்டுற ஸ்கூல் ஃபீஸ் தான். ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு அடிமட்டமாக ஒரு இருக்க வீடு கூட இருக்காத தாயோட கனவு என்னவாக இருக்கும், என் பிள்ளை படித்து பெரிய நிலைமைக்கு போயிடணும், நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன், என் பிள்ளை பெரிய நிலைமையில் இருக்கணும் தான் ஒரு தாய் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு, ஒரு தகப்பன் சொல்லுவாங்க ஒழிஞ்சு, எந்த அப்பனும் இன்னொரு மொழி படிக்காதப்பா, உனக்கு மொழி வராது, அப்பா நீ நீட்லாம் எழுத முடியாதுப்பா, நீ டாக்டரெலாம் ஆக முடியாதுப்பா, உனக்கு இது வராதுப்பா, இது வராது, முடியாது, நடக்காது, இதை சொல்கிறதுக்கு ஒரு முதல்வர் இவர் அப்பான்னு வேற கூப்பிடுவாங்களா? இந்த விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி பா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற ஒன்றும் இவர் அப்பான்னு யாரும் கூப்பிடல. மேம், உங்கள் பொண்ணான நேரத்தில் இளைய பாரத மேயரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.